என்னமோ போதைப் பொருள் இன்னைக்கு தான் வந்த மாதிரியும் நேற்று தான் கண்டுபிடிச்ச மாதிரியும் அதை ஸ்ரீகாந்த் தான் முதல்ல குடிச்ச மாதிரியும் பேசுறீங்க. யார் குடிக்கல, யார் சாகலை. கொக்கைன்னு ஒரு மருந்து, அது உண்மையில சொல்ல போனால் மருத்துவத்துக்கு நாங்கள் பயன்படுத்துகிற விஷயம். அது அதிகமாக பயன்படுத்தினாங்க, அது போதையாக மாறும். பெத்திலின் இருக்குது, மார்பின் இருக்குது, வழிபோக்கிகள். தெருவில் குடிச்சையில் இருக்கணும் சாராயம் குடிக்கிறான். அதே குடித்தா என் ஸ்டேட்டஸ் என்ன ஆகுது? நான் பெரிய ஆள் இல்லை, அதனால தான் விஸ்கி பிராண்டி. சினிமா வாய்ப்பு இல்லாதவங்க இது மாதிரி போதையை பயன்படுத்துறாங்க. மது வகைகளை விட போதை பொருளுக்கு போகிறதுக்கு காரணம் இந்த மாதிரியான கிக் வர்றது தான் காரணம். காந்தராஜ் குடிக்கிறது இல்லையா? தெரிய மாட்டேங்குது சார். காந்தராஜ் குடிச்சா எவன் கேர் பண்ணுவான்? அதனால் நீங்கள் சட்டை பண்ணல. ஒரு ஸ்ரீகாந்த் நடிகனாக இருக்கிறதுனால தான் அவர் இந்த மாட்டிட்டு. அவர் கூட இன்னும் 4-5 பேர் குடிச்சிருப்பாங்க, அவங்க பேர் தெரியல. குடிச்சு பழகி ஒரு கட்டத்துக்கு மேலே பிராந்தி விஸ்கியெல்லாம் ஒன்றுமே பண்ணாது, போதை ஏறாது சார். ஒன்றும் இருக்காது. பச்சை தண்ணி குடிக்க போய் குடிச்சிட்டு போடுவாங்க. பம்பாய் போன்ற நகரங்கள்லாம் பெரிய பெரிய ஹோட்டலில் நான் தெரியாதனமாக உள்ளே போயிட்டோம்னாக்கா பெண்கள் நின்றுடுவாங்க. கனவுகள் பிரமாதமாக வரும். கலராக வரும். வெல்கம் ட்ரிங்கில் லிக்கர் தான் ட்ரெயினில் எடுத்துகிட்டு வருவாங்க. அப்படியே லிக்கர் தானே? ஆமாம், வெல்கம் ட்ரிங்க்னாவே எப்படின்னா சர்பத்து குடிக்கிறதுக்கு வெல்கம் ட்ரிங்க். இது சினிமாக்காரர்கள் மட்டுமே குடிக்கிறதோ, மற்றவெல்லாம் அப்படியே யோக்கியமாக. போதை தருகிற எந்த பொருளாக இருந்தாலும், அது மது வகைகளாக இருந்தாலும் சரி, மருந்துகளாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் உடலுக்கு கெடுதல். புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மருத்துவர், அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள். சார் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? திரைத்துறையில் இன்னைக்கு போதை கலாச்சாரம் பெருசாக பெருகிட்டு இருக்கு. சமீபத்தில் நடிகர் ஸ்ரீகாந்த் மாட்டியிருக்காரு. அதனை தொடர்ந்து பல பேர் இன்னைக்கு தலைமறைவாக இருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக அந்த கொக்கையின் மேட்டரில் பல நடிகைகளும் மாட்டியிருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? ஒரு நல்ல செய்தி கிடைச்சிருது, வச்சுட்டு ஓட்டலாம், நல்லா ஓட்ட வேண்டியதான். என்னமோ போதைப் பொருள் இன்னைக்கு தான் வந்த மாதிரியும் நேற்று தான் கண்டுபிடிச்ச மாதிரியும் அதை ஸ்ரீகாந்த் தான் முதல்ல குடிச்ச மாதிரியும் பேசுகிறீங்க. யார் குடிக்கல, யார் சாகலை. பல பிரபல நட்சத்திரங்கள் குடிபோதையில் தான் செத்தாங்க. பல பிரபல அரசியல்வாதிகள் குடிபோதையில் தான் செத்தாங்க. பல தொழிலதிபர்கள் குடிபோதையில் தான் செத்தாங்க. குடிபோதைங்கிறது மனித இனம் உருவானதில் அன்னைக்கே ஆரம்பிச்சிருச்சு. கல்லுண்ணாமைன்னு 2000 வருஷத்துக்கு முன்னாடி வள்ளுவர் எழுதியிருக்கிறார். சனாதன மதம் குடிக்கிறது தப்பு இல்லை, ரைட்டுன்னு சொல்லுது. குடிக்காதவன் அசுரன், குடிக்கிறவன் கடவுள், தேவன். தெரியுமில்ல உங்களுக்கு? இல்லை, குடி வேற சார். ஆனால் இது பவுடராச்சே. எல்லாம் போதைப் பொருளுங்க, அவ்வளோதாங்க. மது வெவ்வேறு வகை. இட்லி, தோசை, பிரியாணி எல்லாம் என்ன உணவுப் பொருள் தானே. அதே மாதிரி இதெல்லாம் போதைப் பொருள்கள். விஸ்கி, பிராந்தி, கொக்கைன்னு, மார்பின்னு, பெத்திடின்னு, மரிவானா, இதெல்லாம் போதைப் பொருள்கள். எல்லாம் போதை தான். வெவ்வேறு வகையில் கொடுக்குறாங்க. பணியாரமாக கொடுக்குறீங்க, இட்லியாக கொடுக்குறீங்க, தோசையாக கொடுக்குறீங்க, பூரியாக கொடுக்குறீங்க, சப்பாத்தியாக கொடுக்குறீங்க. எல்லாம் உணவுப் பொருள் தானே. அது மாதிரி தான். கொக்கைன்னு ஒரு மருந்து, அது உண்மையில சொல்ல போனால் மருத்துவத்துக்கு நாங்கள் பயன்படுத்துகிற விஷயம். அது அதிகமாக பயன்படுத்தினாங்க, அது போதையாக மாறும். பெத்திலின் இருக்குது, மார்பின் இருக்குது, வழிபோக்கிகள். தாங்க முடியாத வலி வரும்போது நாங்கள் மார்பின் இன்ஜெக்ஷன் தான் நாங்கள் கொடுப்போம், பெத்திலின் தான் போடுவோம். புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு அந்த வலியை குறைக்கிறதுக்கு பெத்திலின் எவ்வளோ ஏற்றணும். மற்றவங்களுக்கெல்லாம் போட்டோம்னா ஒரு 2 நாளைக்கு அவங்களுக்கு வலி தெரியாது. புற்றுநோயாளிகளுக்கு 3 மணி நேரத்தில் வலி போயிடும். உடனே அந்த வலி தாங்க கத்துவாங்க, திருப்பி கொடுங்கன்னுவாங்க. அது மாதிரி பண்ண போய் என்ன ஒன்றாக்கா புற்றுநோயை விட இந்த பெத்திலில் அடிமையாயிடுவாங்க. அப்படி தான் பல விஷயங்கள் வரும். அது மாதிரி இந்த கொக்கைன் அது ஒரு தன்னை மறக்கிற ஒரு இது, அசலை மறக்கிறதுக்கு கொடுக்கறது தான். உண்மையில் அவனுக்கு வலி இருக்குது, அந்த வலி போகலை. இல்லை, என்ன வலி சார் இருக்குது? இப்போ நடிகர்லாம் நல்லா சம்பளம் வாங்குறாங்க, நல்ல வாய்ப்பு கிடைக்குது, நல்ல பிரபலமாக இருக்காங்க. அவங்க இது மாதிரி உயர் ரக போதைப் பொருளை பயன்படுத்துகிறோமான்னு கேட்குறேன். இப்போ நீங்கள் அதெல்லாம் எப்போ இருந்தாங்க அவங்க? ஸ்ரீகாந்த் இப்போ எத்தனை படத்துக்கு நடிச்சுக்கிட்டு இருக்காரு? கடைசியாக அவருடைய படம் என்ன வந்தது? தெரியல சார், தான் தேடிட்டு இருக்கேன். அது தெரியவே இல்லையே. அப்புறம் எப்படி கோடிக்கணக்கில் சம்பாதிச்சாரு பேசிக்கிட்டு இருக்கு? நல்லா ரோஜா படத்தில் ஆரம்பிச்சு நிறைய சங்கர் படத்தில் நடிச்சிருக்காரு சார். கடைசியாக என்ன படம் வந்ததுன்னு சொல்லுங்களேன், பேர் தெரியல உங்களுக்கு. அவ்வளோதான். சினிமா காலியாகி போச்சு. சினிமாங்கிற தொழில் இன்றைக்கி இல்லை. பல தொழில்கள் காணாமல் போன மாதிரி இன்றைக்கி சினிமா தொழில் இல்லை. 1900 மாட்டு வண்டிகள் இருந்தது. மாட்டு அடிப்படையாக இருந்த கலாச்சாரம் நமக்கு. அதனால் மாட்டு வைத்தியர் இருப்பார். மாட்டுக்கு கொம்புக்கு வர்ணம் பூசுறவன் இருப்பான், மாட்டுக்கு லாடம் அடிக்கிறவன் இருப்பான், மாட்டுக்கு மூக்கணங்கர் போடுறவன் இருப்பான், மாட்டு வண்டி செய்கிறவன் இருப்பான், மாட்டுக்கு நுகத்தடி போடுறவன் இருப்பான். மாட்டை பேஸ் பண்ணி இருந்தது. டிராக்டர் வந்தது, இவங்க பூரா போயிட்டாங்க. அது மாதிரி தான்
இன்றைக்கி பெட்ரோல் கார் போய் இன்றைக்கி எலக்ட்ரிக் கார் வந்துருச்சு. இன்னும் இப்போ 5 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா பெட்ரோலுங்கிற பிஸ்னஸே இருக்காது, கார்பரேட்டர் இருக்காது, ரேடியேட்டர். இப்போ இன்றைக்கே ரேடியேட்டர் இல்லை. முதல்ல வந்து காருக்கு முன்னாடி ரேடியேட்டர் இருக்குது, என்ஜினை கூல் பண்ணுறது. ரேடியேட்டர் சர்வீஸுங்கிற தனியாக இருந்தது. இன்றைக்கி ரேடியேட்டர் கிடையாது. இன்றைக்கி வந்து பெட்ரோல் இது எலக்ட்ரிக் கார் வந்துருச்சுனாக்கா கார்பரேட்டர் கிடையாது, ஆக்சலேட்டர் கிடையாது, ஆயில் கிடையாது, பிஸ்டன் கிடையாது, போய்டும். மெக்கானிக்கல் காலி. எல்லா இயந்திரமும் அந்த அடிப்படை தான் இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி என்ன ஆச்சுன்னாக்கா ஃபேன் ஓடுது, எலக்ட்ரிசிட்டி இல்லை. அந்த ஃபேனை அப்படி சுற்றிட்டு அந்த அந்த ஃபேனை எடுத்தாங்க, சக்கரமாக காருக்கு சக்கரமாக மாட்டாங்க. அந்த 4 ஃபேனை வச்சாங்க, 4 ஃபேனுக்கு சுவிட்சை போட்டாங்க, சக்கரம் சுற்றுது, வண்டி ஓடிக்கிட்டு இருக்குது. ரெகுலேட்டர் வச்சாங்க, ஸ்பீடாக ஃபேனை விடுற மாதிரி, ரெகுலேட்டர் மாற்றினாக்க ஆக்சிலேட்டர் மாதிரி ஸ்பீடு குறைக்கிற மாதிரி முடிஞ்சு போச்சு. ஃபேனை வாங்கி மாட்டிட்டு அதுக்கப்புறம் என்றைக்கா ஒரு நாள் பார்த்துருக்கீங்களா? அதை சுவிட்ச் போட்டால் ஓடிக்கிட்டே இருக்கும். அது மாதிரி தான். அதுக்கப்புறம் காருக்கு வேர் அண்ட் டயர் இருக்காது. அது மாதிரி தான் சினிமா இன்றைக்கி போயிடுச்சு. சினிமா ஸ்டுடியோக்கள் பூராமே வந்து வேர் ஹவுஸாகவும் கோடவுனாகவும் மாதிரி முடிஞ்சு போச்சு. வடபழனி அந்த கோடம்பாக்கம் ரயில்வே கேட்டை தாண்டினதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வரிசையாக ஸ்டுடியோ இருந்தது. ரங்கா ஸ்டுடியோவில் ஆரம்பித்து கடைசி ஒன்று இருந்தது. எனக்கு எங்கே இருந்துக்கு நீங்கள் ஸ்டுடியோ? ஒரு ஸ்டுடியோ காட்டுங்க. ஏவிஎம்க்கு போகிறேன் அன்றைக்கி பார்த்தா எனக்கு கண்ட தண்டி வந்துருச்சு. ஹவுசிங் போர்டா மாதிரி இருக்கு. அந்த ஏவிஎம்ங்கிற அந்த இது மாத்திரம் வச்சிருக்கு. உள்ள உருண்டையே சுற்றி நின்றுச்சு சார். அது உருண்டை சுற்றி அதை நின்று போச்சு. பிரசாத் ஸ்டுடியோவில் ரெக்கார்டிங் ஸ்டுடியோ வச்சுக்கிறதா சொல்கிறாங்க. ரெக்கார்டிங் யார் போகிறா? டப்பிங் தேட்டர் எவ்வளோ இருந்தது, இன்றைக்கி எங்கே இருக்குது? எடிட்டர்ஸ் எவ்வளோ பேர் இருந்தாங்க, எடிட்டிங் தேட்டர் எவ்வளோ இருக்குது? டப்பிங் தேட்டர்ஸ், எடிட்டிங் தேட்டர்ஸ், ப்ரொஜெக்டர் இல்லைங்க. இன்றைக்கி தியேட்டர்ஸ் இல்லையே. தினசரி ஒரு தேட்டர் இடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு தேட்டரில் பார்க்குறேன் 4 பேனரும் இன்னும் இருக்குது. என்ன படம் தான் ஒருத்தர் எல்லா பேனரும் வச்சுருக்கேன்னு. சார் மார்னிங் ஷோ 10 to 1 o'clock இந்த படம், மேட்னி ஷோக்கு இந்த படம், ஈவினிங் ஷோக்கு இந்த படம், நைட் ஷோக்கு இந்த படம். சார் ஒரு ஷோ தான் ஓடுது. எந்த படம் அதிகமாக ஓடுது அதை வந்து ஃபில்லப் பண்ணிக்கிறது. அது அப்படி தான் ஓடுது. அப்படி இருக்கும்போது நடிகர்களை நமக்கு எங்கே தெரியும், நடிகைகளை எங்கே தெரியும்? உங்களுடைய அனுபவத்தில் பல நடிகர்களுடைய நீங்கள் பழகிருப்பீங்க சார். உங்களுக்கு பழக்க வழக்கம் இருக்கும். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ட்ரிங்க்ஸில் தான் அதிக பேர் அடிக்ட் ஆகி இறந்துருப்பாங்க. இன்றைக்கி அதை தாண்டி இன்றைக்கி கொக்கைனு, மெத்தப்பட்டைனு, ஹெராயினு இது மாதிரி போக வேண்டிய காரணம் என்ன சார்? இது அடுத்த அப்டேட்டாக எப்படி சார்? பழகி போச்சுங்க. சாராயம் நம்ம குடிக்கிறது இல்லை. தெருவில் குடிச்சையில் இருக்கணும் சாராயம் குடிக்கிறான். அதே குடித்தா என் ஸ்டேட்டஸ் என்ன ஆகுது? நான் பெரிய ஆள் இல்லை. அதனால தான் விஸ்கி பிராட்டி. அதனால தான் டாஸ்மாக் கடையில் வந்து சாராயமும் கள்ளும் கொடுக்கக்கூடாது. ஏழை அடித்தட்டு மக்கள்லாம் வந்து உள்ளே போயிடுவாங்க, இலவசம் கிடைக்குதுன்னு. அதுக்காக தான் தடை போட்டாங்க. அதாவது ரொம்ப அடித்தட்டு மக்களை காப்பாற்றுறாங்களாம். டாஸ்மாக் கடையும் சாராயம் தான் விற்கிறான், அதிக விலைக்கு விற்கிறான். ஆமாம், அவ்வளோதான். என்ன கலர் சாராயம்? அது வந்து அந்த கடையில் இருக்க கடைக்காரனுக்கு எடுத்துக்கிறாங்க. அரசாங்கத்துக்கு அதில் காசு வருது. குடிக்கிறதுன்னு வச்சாச்சு, விட்டுட்டு போயேன், அவ்வளோதான். இல்லை இது மாதிரி சினிமா பார்ட்டியில் நிறைய பேர் இப்போ வந்து பார்ட்டியில் வந்து இப்போ அந்த ட்ரிங்க்ஸை தாண்டி இப்போ இது மாதிரி போதை பொருள்லாம் ஓப்பனாக வைக்கிறாங்க. சினிமான்னு திருப்பி சொல்லாதீங்க. 5 star ஹோட்டலில் வந்து பார்ட்டி வைக்கிறீங்கன்னாவே வெல்கம் ட்ரிங்க்னு ஒன்று கொடுப்பான். அதை பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிடுறீங்க, ஒரு பிஸ்னஸ் மீட் வைக்கிறீங்க, வித் ஃபாலோட் பை டின்னர் அப்படின்னு வச்சிங்கன்னாக்கா, மீட்டிங் முடிச்சுட்டு வந்த உடனே வெல்கம் ட்ரிங்க்கில் வந்து லிக்கர் தான் ட்ரெயினில் எடுத்துகிட்டு வருவாங்க. அப்படியே வெல்கம் ட்ரிங்க் லிக்கர் தானே? ஆமாம், வெல்கம் ட்ரிங்க்னாவே எப்படின்னா சர்பத்து குடிக்கிறதுக்கு வெல்கம் ட்ரிங்க். எந்த இதுக்கு போனீங்கன்னா பெரிய ஹோட்டலில் போய் தங்கினீங்கன்னாவே ஃப்ரீ வெல்கம் ட்ரிங்க்னு கொடுக்குறான். 5 star ஹோட்டல்லாம் போய் ரூம் எடுத்திங்கன்னா ஃப்ரீ வெல்கம் ட்ரிங்க். பிராண்டி விஸ்கி அது தான். அது வந்து ஃப்ரீ இது வேறு கொடுப்பான், பிரேக்ஃபாஸ்ட் அப்படிமா. காலையில் காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் வித் வெல்கம் ட்ரிங்க் அப்படி. இது சினிமாக்காரர்கள் மட்டுமே குடிக்கிறதோ, மற்றவெல்லாம் அப்படியே யோக்கியமா இல்லை வெளில தெரியுதுல்ல சார். சினிமாக்காரங்கிறதுனால அதான் நீங்களே சொல்லிட்டீங்களா, சினிமா பிரபலம், அதில் அவங்க கொடுக்குற வேலை. காந்தராஜ் குடிக்கிறது இல்லையா? தெரிய மாட்டேங்குது சார். காந்தராஜ் குடித்தா எவன் கேர் பண்ணுவான்? அதனால் நீங்கள் சட்டம் பண்ணல. ஒரு ஸ்ரீகாந்த் நடிகனாக இருக்கிறதுனால தான் அவர் இந்த மாட்டிட்டு பிடிக்கிறார். அவர் கூட இன்னும் 4-5 பேர் குடிச்சிருப்பாங்க, அவங்க பேர் தெரியல. விசாரணை போயிட்டு இருக்கான் சார். விசாரணை போயிட்டு இருக்குது. அவங்கள போட்டால் கூட நீங்கள் ஏன்னா அவங்க சினிமா நடிகர் இல்லை, இவர் ஒருத்தர் தானே பிரபலம், அதனால தான் இவருக்கு பேர். இல்லை இதே மாதிரி போதை போல நடிகைகளும் பயன்படுத்துறது காரணம் எல்லாரும் அங்கே பயன்படுத்துகிறாங்க. யார் கலை உலகம்னு மாத்திரம் இல்லைங்க. அந்த காலத்துலேயே அந்த கலை உலகத்துக்கும் இந்த போதைக்கும் எப்போவுமே சம்மந்தம் உண்டு. அந்த காலத்தில் தெருக்கூத்து நடந்த காலத்தில் அவங்க கத்திக்கிட்டு இது பண்ணணும், மைக்கு கிடையாது.
ஒரு தீப்பந்தம் தான் வச்சுருப்பாங்க, இல்லாட்டி மெழுகுவத்தி கிடையாது. இதை வச்சு அந்த தீப்பந்தத்தை வச்சு அந்த தீப்பந்த வெளிச்சத்தில் தான் அந்த தெருக்கூத்து நடக்கும். இவன் கத்துவான், ராஜா ராஜா நாகிய நானேன்னு கத்தனா 7 கட்டை 8 கட்டையில் கத்துவான். அந்த கடைசி வரலும் கேட்கணும். அது கத்துறதுக்கு அவனுக்கு தெம்பு திராணி உடம்புல சக்தி வேணும். அதுக்கு அவன் குடிச்சிட்டு தான் பாடுறது. எஸ்ஜி கிட்டப்பா பிரபலமான பாடகருங்க. அவர் அந்த கட்டையில் பாடுறதுக்கு முடியாதுன்ற அளவுக்கு. கேபி சுந்தரமுடைய கணவர் அவர் குடிபோதையில் தான் இருந்தார். மிக பிரபலமான பெரிய பெரிய வாத்திய வித்வான்கள் எல்லாம் குடிபோதையில் இருந்தவங்க தான். இந்த சினிமா திரை உலகத்துக்கும் போதைப் பொருளுக்கும் பல கலைஞர்கள், சினிமான்னு எடுக்காதீங்க, பல கலைஞர்களுக்கும் போதைப் பொருளுக்கும் எப்பவுமே தொடர்பு, எப்பவுமே தொடர்பு. இல்ல இந்த வாய்ப்பு இல்லைன்னா ஒரு அந்த அளவுக்கு ஒரு இது இருக்குங்களா சார்? மன அழுத்தத்தை வந்து வெளியே வர வேலைக்கு போக முடியாது. எஸ்கேபிஸாங்க. அசலை சந்திக்கிறதுக்கு என்னால் முடியல, அதுக்காக ஏதாவது என்னை காப்பாற்று, என்ன இதாக பண்ணு, இதை குடிச்சிட்றா மறந்துடுவேன், எல்லாத்தையும் மறந்துடுவேன் அப்படிங்கிறது. இப்போ ஆப்ரேஷன் செய்யும்போது வலி எடுக்குதுங்க, அந்த வலி எனக்கு தெரியக்கூடாது. எனக்கு குளோரோஃபார்ம் ஏற்றுறீங்க, அது ஒரு போதை மருந்து தானே, என் மூளையை தூங்க வச்சிருக்கு. அசலில் எனக்கு வலி இருக்குது, அது தெரியாமல் பண்ணுறீங்க. போதை அது குளோரோஃபார்ம்ங்கிறது ஒரு போதை. இன்றைக்கி அதெல்லாம் மாற்றி குளோரோஃபார்ம்லாம் இன்றைக்கி கிடையாது. விதவிதமான ஜைலோகேன் இந்த மாதிரி நிறைய மருந்துகள் வந்துருச்சு. அந்த மருந்துகளை எல்லாமே வந்து நீங்கள் எடுத்து பயன்படுத்தலாம். ஜைலோகேன் போன்றவர்கள்லாம் நீங்கள் போதைப் பொருளாக பயன்படுத்தலாம். இல்லை சார், இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி வாய்ப்பு இல்லாத போது ஏதாவது சாதாரண ட்ரிங்க்ஸ் அடிக்கலாம். அதை தாண்டி இன்னைக்கு வந்து ஹெராயினு, மெத்தப்பட்டைனு, அதுதாங்க. இதை குடிச்சு பழகி ஒரு கட்டத்துக்கு மேலே பிராந்தி விஸ்கியெல்லாம் ஒன்றுமே பண்ணாது, போதை ஏறாது சார், ஒன்றும் இருக்காது. பச்சை தண்ணி குடிக்கும் போது குடிச்சிட்டு போடுவாங்க. ஏன்னா பிராந்தி வச்சு இதை குடிச்சு விட்டேன், அது பிராந்தி, அது சரி நான் தண்ணின்னு குடிச்சு விட்டு போயிட்டேன்னுலாம் இருக்கான். எனக்கெல்லாம் பிராந்தி குடித்தா ஓரளவு இருக்காது, பழகி போச்சா சார்? எப்படி பழகி போச்சு. நான் பாட்டுக்கு எடுத்து அதுவும் நான் சோடாவெலாம் எல்லாமே குடிப்பேன். ராவா எடுத்து கொடுப்பாங்க, குடிச்சிட்டு வச்சுட்டு போடுவேன், அவ்வளோ பழகி போச்சு. இப்போ நான் விட்டேன், ஏன்னா செலவு கட்டுப்படி ஆகுது, சமாளிக்க முடியல. மதுவிலக்கு ரத்து பண்ணதுக்கப்புறம் வரி போட ஆரம்பித்தாங்க, நாங்களாம் குடிக்கிறது அதுக்கப்புறம் தான் விட்டோம். 13 ரூபாய்க்கு வாங்கின கல்யாண மீன் 150 ரூபா, நான் யார் வாங்குறது, விட்டோம். அதே மாதிரி தான் ஒரு ஃபுல் பாட்டில் 24 ரூபா, 200 ரூபா நீங்கள் குடியே வேணாடான்னு விட்டோம். ஆனால் இந்த போதைப் பொருள் வந்து கிட்டத்தட்ட ஒரு கிராமே 5 லட்சம் 10 லட்சம் விற்குது. ப்ரிஸ்கிரிப்ஷனோட கேட்டிங்கன்னாக்கா 1 ரூபா தாங்க அது வேலை, 2 ரூபா 3 ரூபா 4 ரூபா தான் அது வேலை. ப்ரிஸ்கிரிப்ஷன்லாம் கேட்டிங்கன்னா நீங்கள் போதைக்காக பயன்படுத்துகிறீங்க. அது ஏன்னா அவங்க வந்து எவ்வளோ ஸ்டாக் வச்சுருக்கேங்கிறது மருந்து கடையில் வந்து ஸ்டாக் வச்சுருப்பாங்க. கொக்கைன் எவ்வளோ வச்சுருக்காங்க, பெத்தின் எவ்வளோ வச்சுருக்காங்க, மார்பின் எவ்வளோ வச்சுருக்காங்க, ட்ரக் இன்ஸ்பெக்டர் ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருப்பான். ஒரு ஆம்பிள் விற்றுருந்தா கூட அதுக்கான ப்ரிஸ்கிரிப்ஷன் நீங்கள் காட்டணும், டேலி ஆகும். இல்லைன்னா நீங்கள் போதைப் பொருளுக்கு விற்றீங்கன்னு உங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்க. அதனால தான் இவன் வந்து அப்புறம் அரெஸ்ட் பண்ணாக்கா வெளியே வரதுக்கு எதாவது கொடுத்து தானே வெளியே வர முடியும். அதுக்காக தான் அதையும் சேர்த்து வாங்கிடுவாங்க. ஒரு பெத்தினுடைய ஆம்பிளுடைய விலை வந்து 5 ரூபா, ப்ரிஸ்கிரிப்ஷன் 500 ரூபா 5000 ரூபா பிளாக்ல. சார் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இது மாதிரி போதைப் பொருள் வந்து ஒரு பக்கம் போதைக்காக இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து உடலுறவு கூடத்துக்கு வீரியம் அதிகமாக இருக்கும். அது ஒரு படத்தில் வி.கே. ராமசாமி தான் சொல்லுவார். அவரை நல்லா தண்ணி அடிக்க வச்சுருவா அந்த பொண்ணு, தண்ணி அடிச்சுட்டு நல்லா தூக்கிடுவார், மட்டையாயிருவார். தூக்கி காலையில் எழுந்திருப்பார். அவள் காசு கேட்பா, இன்னும் எதுவும் பண்ண மாதிரியே தெரியல, நல்லா ஏதோ தூங்கின மாதிரில இருந்தது. ராத்திரிலாம் நீ என்ன பாடுபடுத்தின தெரியுமா, இவ பாட்டு கதை விடுவா. என்னடா இது 2 பாட்டில் விஸ்கி குடிச்சா அதை விட கிக் வருதுன்னு தெரியாமையே கூட செக்ஸ் வச்சுக்கோமா, ஒன்றும் புரியல எனக்கு, ஒன்றுமே செய்யாமல் காசு கொடுத்துட்டு போயிடுவார். அவங்க விலைமாதல்கிட்ட போனீங்கன்னாவே அவங்க வந்து உங்களை குடிக்க வைப்பாங்க. ஏன்னா அப்போ தான் நீங்கள் செக்ஸில் அதிக ஆர்வம் காட்டாமல் ஒரு கொஞ்ச நேரத்தில் சோக்கியம் வாங்கிடுவீங்க. முழு காசையும் வாங்கிக்குவாங்க, இது தப்பாகவும் இருக்காது. அப்படி தான் அவங்க அவங்கெல்லாம் அதெல்லாம் ஒரு டெக்னிக். அது அங்கே போனால் உங்களுக்கு தண்ணி உண்டு. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்னா, நான் செக்ஸாலஜிஸ்ட், அவங்களுக்கு வைத்தியம் பண்ண டாக்டர். அவங்களுடைய பிராத்தல் ஹவுஸ்லாம் இன்றைக்கி வந்து பிராத்தல் ஹவுஸ்ன்னு பேச வெளியில் இல்லை, எங்கே பார்த்தாலும் நடக்குதுங்கிறது வேறு விஷயம். அதனால் அதெல்லாம் அவங்கெல்லாம் போய் பார்த்துருக்குறேன் நான், அதனால் தெரியும். பம்பாய் போன்ற நகரங்கள்லாம் பெரிய பெரிய ஹோட்டலில் நான் தெரியாதனமாக உள்ளே போயிட்டோம்னாக்கா பெண்கள் வந்து நின்றுடுவாங்க, அவ்வளோ ஓப்பனாங்க. ரெட் லைட் ஏரியாங்கிறாங்க, ரெட் லைட் ஏரியா ஒன்றும் கிடையாது. கிராண்ட் ரோடு இந்த மாதிரி சில இடங்களுக்கெல்லாம் போனீங்கன்னா, அது ஹோட்டலில் உள்ளே போனீங்கன்னாக்கா க்ளீனாக. நான் எனக்கு எப்படி தெரியும்னா, ஒரு நண்பர் ஒரு இடத்துக்கு வர அந்த ஒரு ஹோட்டலுக்கு வர சொல்லி தான் அங்கே போயிருந்தேன். நீங்கள் போனதில் பார்த்துருக்கீங்க? அதாவது நான் என்னை சொன்ன இடம் வந்து அந்த ஹோட்டலில் ஒரு இடம்,
நான் அதுதான் நினச்சிக்கிட்டு நான் படியேறி உள்ளே போயிட்டேன். போனால் அது வேறு இடம். சொல்லியிருந்த கிளைண்ட் வந்துட்டார் நினச்சிட்டு என்ன ரூமுக்குள்ளே விட்டாங்க. எனக்கு முழிக்கிறேன், எங்கே பார்த்தாலும் கண்ணாடியாக இருக்குது. நான் உட்காந்து 50 உருவம் தெரியுது எனக்கு. அந்த மாதிரி போட்டு கட்டெல்லாம் போட்டுருக்கு. என்னடா இது திடீர்னு ஒரு 5 பொண்ணுங்க வந்துட்டு நின்னாங்க. செலக்ட் பண்ணுங்க சார். யோ நான் இதுக்கு அப்புறம் விஷயம் செலக்ட் பண்ணிக்கல சார். எப்படி சார்? நான் வந்ததே வேறு விஷயம். செலக்ட் பண்ணுறது எங்கே இருந்து போய் என்கிட்ட காசு இல்லையே. கேட்டு பார்த்தேன், கட்டுப்படி ஆகாது. கேட்டு பார்த்தீங்க, காசு இல்லை. என்ன பெரிய நான் அப்போ ஏகபத்தினி வரதுண்ணா, அப்போ கல்யாணம் ஆகுங்க. இதில் என்ன இருக்குது? நம்ப மாட்டாங்களா சார்? உள்ளே போயிட்டு வந்திருக்காரு அப்படின்னு அதை கேட்பாங்கல்ல. உங்ககிட்ட நல்ல பேர் வாங்கணுங்கிற அவசியம் எனக்கு தேவையில்லை. நீங்கள் சர்டிஃபிகேட் கொடுத்து என்ன ஆக போகுது? என்ன எல்லாரும் காமவரி முடிச்சவங்க காமராஜ் அப்படின்னு தான் பேசுகிறாங்க. இதனால் என்ன ஆகிட போகுது? என்னை நம்ப வேண்டியது என் மனைவி, என் குடும்பம். நீங்கள் யாரும் எனக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் யோக்கியனா கெட்டவனா இதுங்கிறது? நீங்கள் யோக்கியனா? கேள்வி கேட்குறேன், சொல்லுங்கள். பொண்ணு கிடைச்சா விட்டுருவீங்களா? விட மாட்டேன் சார். அப்புறம் கிடைச்சது நான் போனேன், கிடைக்காதுன்னா நீங்கள் யோக்கிய. அவ்வளோதான் வித்தியாசம். 2 ஆம்பளையில் 2 தான். கிடைச்சவன் கிடைக்காதவன், அவ்வளோதான். கிடைச்சவன் வேலையை பார்த்துட்டு போயிடுறான், கிடைக்காதவன் உபதேசம் பண்ணிட்டு இருக்கான், அவ்வளோதான். நம்ம கிடைக்கல உபதேசம் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் எப்படி சார் தப்பிச்சு வந்து அங்கேருந்து விட்டாங்களா திரும்ப? என்ன தப்புன்னு சொல்லவே இல்லை. அது ஆணுடைய உந்துதல், ஒரு மனித இனத்தினுடைய உந்துதல். ஒரு பூ எங்கே அவ்வளோ அழகாக பூக்குது, வண்டை இழுக்குது. ஒரு பூவுக்கே வந்து கவர்ச்சியாக இழுக்கணும்னு தெரியுது, வண்டை அதுக்கிட்ட தேடி போகுது. அது வண்டு யோக்கியமாக இருக்குதா? அந்த பூ அழகிறது அங்கே தேர்ந்தெடுத்துச்சு, அந்த பூ அழகிறது அங்கேயும் போய் தானே தேர்ந்தெடுத்து கவர்ச்சி. வண்டை போட்டு அடித்து கொண்டு விட்டீங்களா? நீங்கள் அந்த வண்டை கொண்டு விட்டீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு தேன் கிடைக்காது, பழம் கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காது. இயற்கையுடைய உந்துதல் அதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும். நேச்சர், செக்ஸ் இஸ் பார்ட் ஆஃப் நேச்சர். யூ கான்ட் கோ அகேன்ஸ்ட் இட். ஆனால் உண்மையில இது மாதிரி போதைப் பொருள் பயன்படுத்தினா வீரியம் அதிகமாகுமா சார்? எனக்கு தெரிஞ்சு கிடையாது. மருத்துவ ரீதியாக சொல்கிறது சத்தியமாக முடியாது. தூங்கிடுவான். ஒரு லிமிட்டை தானே தூங்கிடுது. உடம்பே மொத்தமாக தூங்கும்போது அப்புறம் எப்படிங்க அவன் உடல் உறவுக்கு போகும்? மொத்த உடம்பும் தூங்கும்போது இவனுக்கு எப்படி உணர்ச்சி வரும்? நினச்சிக்குவான் நான் செக்ஸ் வச்சுக்கிட்டான். அதான் வைக்கிறான் படத்தில் தான் சொல்லுவார். ஏன்னா போதை போட்டாக்கா செய்யாமே செஞ்ச மாதிரி தெரிய மாட்டுவார். ஆனால் அந்த போதைப் பொருள் பயன்படுத்தினா கிட்டத்தட்ட ஒரு 45 நாள் உடம்புல இருக்கும் அப்படிங்கிறாங்களே சார். ட்ரேசஸ் இருக்குங்க, ட்ரேசஸ். நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு என்ன தான் ஜீரணம் இருந்தாலும் அதனுடைய ட்ரேஸ் கொஞ்சோண்டு இருக்கும் உடம்புல, எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும், கண்டுபிடிக்க முடியும். 45 நாள் ஆகும் முழுக்க வெளியே போகிறதுக்குன்னு அர்த்தம். அதுக்கு அடுத்த டோஸ் எடுக்காமல் இருந்தேன். இன்றைக்கும் எடுத்துக்கிட்டீங்க, நாளைக்கு எடுக்கிறீங்கன்னாக்கா அது சேர்ந்துக்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் வந்து உங்கள் ரத்தம் முழுக்க அந்த இதுதான் போதைப் பொருள் தான் இருக்கும். அப்போ வந்து அந்த சமயத்தில் தான் நீங்கள் எவ்வளோ குடித்தாலும் உங்களுக்கு கிக்கு வராது. ஏன்னா ஒரு படத்தில் வடிவேல் சொல்லுவார் தெரியுமில்ல, ஏன்னா ஒரு 4 பொருள் அடிச்சிருக்கோம், ஒரு கிக்கையும் காணாமல். அது மாதிரி ஆகிடும் பிரபவன் ஷாப்பில். அது மாதிரி ஆகிடும். ரத்தம் முழுக்க இதாக போதைப் பொருளாக மாறிச்சுன்னா அவங்க எவ்வளோ குடித்தாலும் அவங்களுக்கு எஃபெக்ட். இப்போ இது மாதிரி போதை பார்ட்டிகள்லாம் வாய்ப்புக்காக நடக்குது நிறைய இடத்துல அப்படிலாம் சொல்கிறாங்க சார். உண்மைதானே? எதுக்காக இது மாதிரி பார்ட்டிகள்? இப்போ இது மாதிரி நிறைய பார்ட்டிகள் இது மாதிரி போதைப் பொருள் பயன்படுத்தப்படுது. இந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா வாய்ப்புக்காக வர நடிகைகளுக்கு பயன்படுத்தப்படுது. அது போனாவும் ஒரு கிக்கு, என்னங்க ஒரு காஃபி தானா அப்படின்வாங்க. ஸ்டோரி டிஸ்கஷன் போது வந்து லிக்கரை வச்சுக்கிட்டு தானே பேசுகிறாங்க. அது மாதிரிலாம் அது சினிமாக்காரர்களுக்கு அதில் ஒரு கிக்கு. ஒரு கோழி மீன் ஊர்வன பரப்பனை அத்தனை பிராணியும் அடித்து சாப்பிடுவாங்க. அத்தனை சினிமாக்காரருங்க. ஒரு நான் தான் சொன்னேன், ஏற்கனவே சொன்னேன், ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் மீட் நடக்குது. மீட் முடிஞ்ச உடனே ஃபாலோட் பை டின்னர் அப்படிங்கிறான். இப்போ வெல்கம் ட்ரிங்க்கு. வெல்கம் ட்ரிங்க்கில் வந்து உங்களுக்கு லிக்கர் வந்து சப்ளை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. லிக்கரு, அந்த இது சைட் டிஷ்ஷு எல்லாமே 2 பிளேட்டில். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் வந்து ஒரு பயன்படுத்தியிருக்காரு, பயன்படுத்தி சேல்ஸும் பண்ணியிருக்காராமா சார். எப்படி சார்? அது குடிச்சா அப்படி தாங்க வரும், அந்த சுகம் வரும். அதாவது அந்த ராஜபோதை மன அழுத்தம் அப்படியே நீங்கி போகுதுங்க. அதுதானே போதைக்கு அடிமையாகிறதுக்கு காரணம். அதுதானே மன அழுத்தம் நீங்கி போகுது, நினைக்கிற சந்தோஷமெல்லாம் கிடைக்குது. அதுவும் விஸ்கி பிராந்தி போன்ற மது வகைகளில் கிடைக்காத சந்தோஷம் இந்த போதைப் பொருளில் எப்படி கிடைக்குது? அந்த மருந்துகளில் கனவுகள் பிரமாதமாக வரும். ஓஹோ, கலராக வரும். ஏற்கனவே ஒரு சேனலில் சொன்னேன், வான் கோங்கிற ஒரு பெயிண்டர், உலக புகழ்பெற்ற ஓவியர். வான் கோவனுடைய சிற்பத்தை ஓவியங்களை பீட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி ஒன்றும் முடியாது. அது என்னென்ன ஓவியங்களை விட, அந்த உருவங்களை விட அவருக்கு அந்த பின்னணியில் கொடுத்துருக்கிற அந்த வண்ண கலவைகள் எப்படி வந்து பார்த்தா அவர் போதைப் பொருளுக்கு அடிமையானவர். 40 வயசில் இறந்து போய்டுறார். இன்றைக்கும் வான் கோவனுடைய பெயிண்டிங் மாதிரி எவனாலும் வரைய முடியாதுங்க. அது போதைப் பொருளுக்கு அடிமையாக வரைஞ்சது தான்.
அது அந்த ஹலூசினேஷன் சொல்லுவாங்க, கலர் கலரான இது. ஒரு பெண்ணை நினச்சிக்கிட்டு அந்த பெண்ணை அசலாக நேரில் வந்து நின்ற மாதிரி இருக்கும், அவளோட வாழ்ந்த மாதிரியே இருக்கும். அத்தனையும் கற்பனை. அதனால தான் போதை மது சினிமா வாய்ப்பு இல்லாதவங்க இது மாதிரி போதையை பயன்படுத்துறாங்க. மது வகைகளை விட போதை பொருளுக்கு போகிறதுக்கு காரணம் இந்த மாதிரியான கிக் வர்றது தான் காரணம். நான் இன்னும் அதிகமாக சொன்ன விரும்பல. இதை பார்த்துட்டு பல பேர் வந்து ஒரு டாக்டர் சொன்னால் இதை ட்ரை பண்ணி பார்த்தா என்னன்னு போயிடக்கூடாதுங்கிறத நான் பேசாமல் இருக்கேன். ஆனால் ஒரு பாயிண்ட்டை மாத்திரம் தெளிவாக தெரிஞ்சுங்க, போதை தருகிற எந்த பொருளாக இருந்தாலும், அது மது வகைகளாக இருந்தாலும் சரி, மருந்துகளாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் உடலுக்கு கெடுதல். அது பாய்ச்சல போயிடுவீங்க. அவ்வளோதான் சொல்லுவேன். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சார். தொடர்ச்சியாக சந்திப்போம். மிக்க நன்றி சார்.